புதன்கிழமை மிக மிக நன்மை. பற்கள் அமைப்பு, காது மூக்கு தொண்டை இல்லாமல் தலை சம்பந்தப்பட்ட கழுத்திலிருந்து தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருந்திருப்பது மீனம் என்பதை உடற்பயிற்சியை விட்டுவிடாதீர்கள். புதன்கிழமை தெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மரண பயம் படிப்படியாக நீங்குவதும் சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை தருவதும், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற பணம் கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனின் ஆதிக்கம் கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் அரசு துறை, அரசியல்வாதிகள், தனிப்பட்ட துறை, உத்தியோகம், மேலதிகாரிகள், வழக்கு போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் அனுகூலமான அமைப்பு. ஜென்ம சனியிலும் ஏற்படும். புது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு முன்னேற்றத்தை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்தில் அபிரிதமான மாற்றத்தையும் அபிரிதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். தாய் வழி உறவு அனுகூலத்தை பெற்றாலும் இரத்தபந்த உறவுகளுடன் எந்தவித மன வருத்தமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது மீனத்துக்கு முக்கியம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியவர்களுக்கு சில தேக குறைபாடுகள் காணப்பட்டாலும் உடனடியாக பிறகு மருத்துவரை பார்த்து கொள்ளலாம் என்று மருந்து கடையில் மருந்து எல்லாம் வாங்கி கொடுக்காமல் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்க உறவுகளை மேன்மைப்படுத்தும். கண்டிப்பாக தொழில் ரீதியான அனுகூலம், சுபவிரய பிராப்தம், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் ஏற்றங்களும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய மகான்கள் தரிசனம், மகான்கள் ஆசீர்வாதம் ஏற்படும்.